வணக்கம், வந்தனம், நமஸ்தே. இந்த மலைக்கு என்னதான் என் மேலே லவ்வோ தெரியல, டெய்லி வந்து என்னை மீட் பண்ணிட்டு போகுது. சரி, பாயிண்ட்டுக்கு வரேன். இது 30 days ஆஃப் தேர்ட் இயர் மனம்ல வீடியோ 6. வகுப்புக்கு வணக்கத்தை போட்டு நண்பனோட அரட்டையை போட்டு அறக்க பறக்க லஞ்சுக்கு போயாச்சு. நாள் ஃபுல்லாக ஓடி லெட்டருக்காக ஓட விட்டாங்க. ஏன்னா நம்ம நாளைக்கு மேட்ச்சுக்கு போய் ஆகணும். இரண்டாவது இடைவெளியை இன்பத்தில் முழுக்கடிக்க கிளம்பிட்டேன். சொல்லக்கூடாதியா, எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தா பக்கத்தில் இருக்க பருவத மலையே தெரியும். ஏன் உனக்கு இந்த வேலை? சரி, ரைட்டு, புரியுது. அது என்ன மலைன்னு தெரியல, பார்க்க அழகாக இருந்துச்சு. மாலை வகுப்பை மனமாக படித்து முடிச்சுட்டு குணமாக கிளம்பிட்டேன். ரிட்டன் கிளம்பும்போது எங்கள் மூஞ்சில் அப்படி ஒரு சந்தோஷம். நண்பர்களுக்காக வெயிட்டிங்கை போட்டு அங்கேயே ஒரு ஷூட்டை போட்டு நின்றுட்டேன். நெக்ஸ்ட்டு வாக்கை போட்டு ஃபுட் கோர்ட்டில் ஒரு பிரேக்கை போட்டு உக்காந்துட்டேன். இது வேற யாரும் இல்லை, நம்ம குழுவின் உறுப்பினர்கள் தான். கேக்கை வாயில் போட்டு கேஷுவலாக ஒரு லுக்கை போட்டாச்சு. நீங்கள் இன்றைய அவுட்ஃபிட்டை பற்றி ஒரு கருத்தை போடுங்க. கம்முன்னு உட்காராம ஜம்முன்னு எழுந்திரிச்சு கும்முன்னு ஜிம்முக்கு ஓடியாச்சு. எங்கடா ஃபாதர் ட்ரெஸ்ஸை காணான்னு கேட்பீங்க. மேட்சுக்காக பேட்ச் பண்ணி உஜராவில் ஊற வச்சுருக்கேன். மண்ணுக்கு வணக்கத்தை போட்டு மண்டைக்கு கட்டை போட்டு ஸ்பேரிங்கில் இறங்கிட்டேன். இதுக்கு பேர் கராத்தேல வந்து குமித்தேன்னு சொல்லுவாங்க. ஜாப்பனீஸில் குமித்தேன்னா ஃபைட்டுன்னு அர்த்தம். நைட்டில் எங்கள் காலேஜ் ஒரு லுக்கே வர்ற மாதிரி அதான் நெல்சன் சரியாக சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன. இரவு உணவு இனிதான் முடிச்சுட்டு இருப்பிடத்துக்கு போயாச்சு. வெள்ளை ட்ரெஸ் வெண்ணிலேருந்து எடுத்து காய போட்ட கையோட கடத்தியாச்சு. மலையில் மாட்டாமல் சேலத்துக்கு மறைஞ்சிட வேண்டிதான். பிளேசரை பார்த்தோட்டையும் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அதையும் கட்டப்பையில் போட்டு கடை சாத்திட்டேன். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன.